வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த மிஷின் என்ன மாதிரி இது? இது ஜோன் டியர். இது அமெரிக்கன் மாடல். அசம்பிளாக இந்தியாவில் பண்ணுறது. இது 2024 நியூ மாடல். இது ஓகே. இது 2 வீல் மாடல். இதில் இது வந்து 2 வீல் மாடல். இது என்ன விலை போகுது? இது 57,50 போகுது. 57,50,000 ரூபா. நீங்கள் சொல்கிற வந்து ரெடி காசுக்கா? ரெடி கேஷ். பீஸ் போடுறோன்னு சொன்னால் அடிப்படை பணம் என்ன மாதிரி கட்ட வரும்? 30 தான் கட்டணும். 30 வீதம் மண்டைக்குள்ள உங்களுக்கு 18 ரூபா மேலே டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட வேண்டி வருது? 18 ரூபா. 18 லட்சம் கட்டினா சரியா? இது நீங்கள் சொல்கிற விலை வந்து டாக்குமெண்ட்ஸ் சார்ஜோட சொல்கிறீங்களா? டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாமலா? டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாம் ஃப்ரீ. இது ஃப்ரீயாக வருது. இன்சூரன்ஸ் மட்டும்தான் கஸ்டமர் பே பண்ணணும். ஓகே. பதிவெல்லாம் கம்பெனி பே பண்ணணும். இதுக்கு ரொட்டரியும் டில்லரும் ஃப்ரீ வரும். பாரன் ரொட்டரியும் டில்லரும் கலர். இந்த கம்பி கலப்பை. முள்ளு கலப்பை. ஓகே. முள்ளு கலப்பையும் ரொட்டரியும் வந்து ஃப்ரீயாக வருது. ஃப்ரீயாக வரும். இப்போ இந்த டிராக்டரில் வந்து என்ன ஸ்பெஷல்கள் என்ன மாதிரி? இது வந்து டிரெக்ட் பிடிஓவில் வரும். ஓகே. மற்றது பாவனையும் கூட. மற்ற இது இந்த ஆயுள் காலங்கள் வந்து இப்போ பழுது போகிறதுகள் வந்து நல்ல குறைவு. இப்போ கிட்டத்தட்ட இலங்கையிலே இப்போ இது நம்ப ஒன்றா நிற்குது. எதுன்ற வாரண்டியில் என்ன மாதிரி? இதுக்கு 2 வருஷம் 2000 மணத்தியாலம். 2000 மணத்தியாலத்துக்கு உள்ள ஓடி இருக்கப்படும். இல்லாட்டி 2 வருஷம். இது என்ன இன்ஜின் கியர் பாக்ஸோ இல்லாட்டி அப்படியே ஃபுல்லாக கியர் பாக்ஸ் மட்டும்தான் வரும். இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கு மட்டும்தான் வருவேன். எல்லாரும் வாரண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தான் கொடுப்போம். இது லீசிங் வசதி எல்லாம் நீங்களே செய்து கொடுக்குறீங்களா? நாங்களே செய்து கொடுப்போம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிலையும் வந்து போடலாம் தானே? போடலாம். உங்களோட இந்த சேல்ஸ் கடையில் வந்து இந்த டிராக்டருக்குரிய பார்ட்ஸுகள் எடுக்கலாமோ? முழுக்க எடுக்கலாம். முழு பார்ட்ஸும் எடுக்கலாம். இப்போ இந்தியாவில் ஒன்று இருக்குது. இது என்ன மாதிரியான இந்த டிராக்டர்? இது கர்த்தார். இது இந்தியன் பிராண்ட். கர்த்தார்ன்றது இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்படும். இந்தியாவில் உற்பத்தி செய்கிறோம். ஓகே. இது என்ன விலை போகுது? இது வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து 73,60,000. ஓகே. ரெடி கேஷ்ன்ட்டு போனால் இதுக்கு 10 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். 10 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் வரும். இப்போ இதுக்கு லீசிங் வசதிகள் இதுகள் என்ன மாதிரி? இதுக்கும் அதே மாதிரி 30 தான் கட்டணும். இதுக்கும் அதே மாதிரி 30 வீதம். இதுக்கு டோட்டலி ஃப்ரீயாக வரும். ஓகே. எதுன்ற வாரண்டியில் என்ன மாதிரி? இதுக்கு 1 இயர். இதுக்கு வந்து 1 இயர். இதுக்கு ரேடியோ சிஸ்டங்கள் கூடாரம் ரேடியோ எல்லாம் வரும். இங்கால ரேடியோ சிஸ்டங்களோட என்ன? ஜோண்டியருக்கு 4 வீலுக்கு மட்டும்தான் ரேடியோ அந்த மேல் கனப்பி வரும். ஓகே. ஓகே. அப்போ இந்த மிஷின் வந்து 2 வீல். இது 2 வீல் மாடல். ஓகே. அப்படியே கொம்பனியால வந்த மாதிரி அப்படியே நிற்குது. இது 2024 9ஆம் மாதம் மேனுஃபேக்சர். ஓகே. உற்பத்தியே 2024 9ஆம் மாதம். ஓகே. 9ஆம் மாதம். சரிங்க. அதில் கரெக்டாக பிளேட் இருக்கு. அதில் இருக்கு. இதில் பாருங்க உற்பத்தி டேட் வந்து போட்டிருக்கு 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம். இந்த வருடம் உற்பத்தி செய்யப்பட்ட மிஷின். ஆனால் இப்போ எங்களுடைய ஆக்கள் வந்து இந்த டிராக்டரை விரும்பி எடுக்கிறாங்களா இந்த மாதிரி? இப்போ இது மார்க்கெட்டில் நல்லா போகுது. இதா இந்த இல்லை ஜோண்டியர். ஓகே. ஜோண்டியருக்கு வந்து நல்ல மார்க்கெட் போகுது. கர்த்தார் மிஷின் என்ன மாதிரி? இது கர்த்தார் பழைய மிஷின் தான். கொஞ்ச நாள் வராமல் இருந்து இப்போ தான் வரவழைக்கிட்டு திரும்ப. இப்போ இது எங்களுடைய விரும்பி எடுக்கிறாங்களோ? இது இப்போ கோவில் மாடல்னா கொஞ்சம் விலைக்கேற்ற மாதிரி இருக்கிறபடியா கொஞ்சம் போகுது. நீங்கள் இந்த டிராக்டர்கள் மட்டும்தான் செய்கிறீங்களோ இல்லாட்டி கஃபேல் மஹிந்திராக்களும் செய்கிறீங்களோ? அது செய்கிறேன். இதுகள் மட்டும் கர்த்தாரும் ஜோண்டியர் தான் செய்கிறேன். ஓகே. இப்போ இதில் ஒரு வெட்டு மிஷின் ஒன்று நிற்குது. இதுகள் என்ன மாதிரி? என்ன இது வந்து மெட்டடோர்னு சொல்கிறது. ஓகே. இது வந்து லோவல் மெட்டடோர் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். ஆனால் மெட்டடோர் வெரைக்கில் வந்து ஹெச்எஸ்டி ஹோஸ் பவர் வந்து கூட வரும். இதுக்கு 56 ஹோஸ் பவர் ஹெச்எஸ்டி வரும். ஸ்பீட் கூட மிஷின். லோவலுக்கு வர்றது 54 ஹோஸ் பவர். ஓகே. 2 ஹோஸ் பவர் கூட. கியர் பாக்ஸும் வித்தியாசம் அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து செயின் மிஷின்ன்றதால எந்த சேர்த்துக்கையும் பட்டும். இதுக்கும் பட்டும். இது என்ன விலை போகுது? இது 89,60,000 போகும். 89,60,000. நீங்கள் சொல்கிற வந்து ரெடி கேஷுக்கு? ரெடி கேஷ். இப்போ லீஸுக்கு எடுக்க கொஞ்சம் வெளியில் வித்தியாசப்படுமா? லீஸுக்கு எங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் வரும். அவருக்கு கஸ்டமருக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்படும். ஓகே. எல்லாமே 6 மாத கட்டுக்கு போகலாம். இப்போ இது இந்த வாரண்டி சிஸ்டம்ல என்ன மாதிரி? இதுக்கு 1 இயர். இதுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி. இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் கொடுக்கும். இதுக்கு ஹெச்எஸ்டியும் எக்ஸ்ட்ரா வரும். இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹெச்எஸ்டி 3. இது எந்த நாட்டோட உற்பத்தியா இந்த மாதிரி? இது ஸ்பெயின் ஒரிஜினல். ஓகே.
ஆனால் தாய்லாந்துக்கான வியட்நாமுக்கான வரும் சாரி. ஓகே. இதுக்கு வந்து 2024 மே உற்பத்தி செய்திருக்கேன் நம்ம. 2024 மே இது முதலும் வந்தது. இது அதில் நியூ மாடல்லாம் இது. ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வந்து பிராண்ட் நியூ மட்டும்தான் செய்கிறீங்களா? பிராண்ட் நியூ மட்டும் தான் செய்யறோம். ஓகே. உங்கள்கிட்ட இது 4 வீல் ஜோண்டியர் நிற்குதோ? நிற்கிது. அதுக்கா பாப்போம் என்ன மாதிரி என்ன சிஸ்டங்கள்ன்றது. 4 வீலுக்கும் 2 வீலுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? 2 வீல் வந்து நார்மல் பாவனைக்கு, 4 வீல் வந்து முன்னுக்கும் 4 வீல் சிஸ்டம் வரும். அதோட இதுக்கு பிடிஓக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு 540 540 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை இந்த பிடிஓ ஹோஸ் பவரை மாற்றலாம். இந்த இலக்கம் வந்து என்ன? அந்த இது ஹோஸ் பவருக்கான இலக்கம் 50 வர்றது மாடல். ஓகே. பின்னுக்கு வர 50 வந்து ஹோஸ் பவர். 2 வீலுக்கு 50 47 இதுக்கு 50 டிஎம் 50 இதுக்கும் 2000 மணித்தியாலம் 2 வருஷம் வாரண்டி என்ன மாதிரி? இதுக்கு 2 வருஷம் வாரண்டி வேறு. 2 வருஷம் வாரண்டி. இதுக்கு எம்ஆர்எஃப் இல்ல வேற டயரா? இது பிகேடி. இது மடக்கட்ட டயர்னு சொல்றது. ஓகே. பிகேடிக்கான ஸ்பெஷலா செய்யற டயர். இதுന്റെ பூ வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும். இதுന്റെ பூ வண்டைக்கு இதா டயர்ன்ற பூ இடவழி கூட வரும். எம்ஆர்எஃப் ஓட கொஞ்சம் கூட இடவழி வரும். உயரமும் கூட வரும். எந்த டயர்? இப்போ 4 வீலுக்கு இந்த டயர் தான் நல்ல பெஸ்ட். 4 வீலுக்கு இந்த டயர். ஓகே. இப்போ இந்த டிராக்டருக்கு வந்து ரொட்டவேட்டும் மற்றது முள்ளு கலப்பையும் ஃப்ரீயா வரும். ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இந்த டிராக்டர் என்ன விலை போகுது? இது 80 லட்சம் வரும். 80 லட்சம் அப்படியே ஃபுல்லா என்ன? இதுலயே நார்மல் இன்னொன்று இருக்குது 4 வீல்ல. அது இப்போ ஸ்டாக் முடிஞ்சது. ஓகே. 50 45 வரும். அதுக்கும் இதுக்கான வித்தியாசம் வந்து இதுக்கு டர்போ பவர். ஓகே. அந்த மிஷினுக்கு அதுக்கு டர்போ இல்ல. இதுக்கு அந்த கனப்பி எல்லாம் கூடாரமும் வருது என்ன? இதுக்கு வரும். 4 வீல் எல்லாத்துக்கும் வரும். ஓகே. 4 வீல் எல்லாத்துக்கும் வருது. இது என்ன இப்ப வர மிஷினுக்கு தான் வருதோ? இது இல்ல முதல்ல வரும். 4 வீல் எல்லாத்துக்கும் வந்தது. இது பிராண்ட் நியூன்றதால இல்லாம அப்படியே ஒரிஜினல் கம்பெனி பெயிண்ட்களோட இருக்கு. அப்படியே நிக்குமா? இதுல ஒரு லேண்ட் மாஸ்டர் நிக்குது. என்ன மாதிரி என்ன இது? இது வந்து வியட்நாம்ல தயாரிச்சு வர்றது. ஓகே. இது ஃபுல்லா வியட்நாம். கியர் பாக்ஸும் என்ஜின் எல்லாம் வியட்நாம். எல்லாமே வியட்நாம் தான் உற்பத்தியா ஃபுல்லா? முழு உற்பத்தியும் வியட்நாம். ஓகே. இது என்ன விலை போகுது? இது 1160 போகுது. 11,60,000. அப்படி ரெடி கேஷ் சொல்றீங்க என்ன? ரெடி கேஷ். அங்கால நிக்கிறது வந்து அது 125 சொல்றது. ஓகே. அது வந்து கியர் பாக்ஸ் வந்து சைனாண்ட வரும். கியர் பாக்ஸ் மட்டும் சைனாண்ட, மற்றதுகள் வியட்நாம். என்ஜின் வியட்நாம், கியர் பாக்ஸ் சைனாவுடைய பதிவுல வந்து சைனாண்ட தான் வரும். ஓகே. லேண்ட் மாஸ்டர்ன்ற இதுகள் வாரண்டி சிஸ்டம்ல என்ன மாதிரி? இதுகளுக்கெல்லாம் 6 மாதம் தான் வாரண்டி. ஓகே. 6 மாசம் வாரண்டியல். ஓகே. இப்போ இங்க கிடக்கிறது என்ன மிஷின் இது? இது புல்லு வெட்டுறது. இது பெட்ரோல் புல்லு வெட்டுற மிஷின். ஓகே. இது இந்த பெட்ரோல் பாவனை என்ன மாதிரி இதுக்கு? இது மணத்தியாலத்துக்கு உங்களுக்கு 2 மணத்தியாலத்துக்கு 3 மணத்தியாலத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணும். ஓகே. ஓகே. 3 மணத்தியாலத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இப்படி வெட்டி கொண்டு போவோம். பறைய வெட்டி கொண்டு போவோம். இது என்ன விலை? இது வந்து 325. 3,25,000 ரூபா. இஞ்சால நடக்கிறது என்ன மாதிரி? இது சாடுற மிஷின் சொல்றது. இப்போ தென்னை கண்டுகள் அதுகள் சாடுறதுக்கு பாய்க்கிறது. இப்போ நார்மலா தோட்டம் செய்யறாக்கள் இதை வண்டி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் வேணும். இதுன்ற பெட்ரோல் பாவனை என்ன மாதிரி? பெட்ரோல் தானே இது? இதுவும் பெட்ரோல். என்ன மாதிரி இது இந்த பெட்ரோல் பாவனை? இது ஒரு 4 மணத்தியாலத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் எடுக்கும். அப்படி 4 மணத்தியாலத்துக்கு 1 லிட்டர்ண்டா லாபமே. இது என்ன விலை சொல்றீங்க? இது வந்து 265. 2,65,000 என்ன இது? இதுக்கு வந்து வாரண்டிகள் இருக்கும் என்ன மாதிரி? வாரண்டி 6 மாதம் வரும். 6 மாசம் வாரண்டி கொடுக்குறீங்க. இங்கால ஒரு ஒன்று கூட என்ன இது? இது சோளம் முத்தெடுக்கிறது. ஓகே. இது 210 வரும். இது மோட்டர்ல வேலை செய்யறது. இது வந்து என்ன மாதிரி யூஸ் பண்றது? சோளத்தை உரிச்சு போடணும். இதுக்கு சோளத்தை உரிச்சு போட்டா இதுக்குள்ள முத்து வருமா? இந்த மிஷின் இது நீங்க சோளத்தை அப்படியே போடலாம். சோளத்தை அப்படியே போட்டா இங்கால உரிச்சு வரும். திரும்ப எடுத்து முத்தெடுத்தாரு. ஓகே. இது என்ன விலை? இது 395. இது 395. இது 210. 2,10,000 ரூபா. ஓகே. இது பிராண்ட் நியூன்றதால எல்லாமே இங்க வந்து ஃபிக்ஸ் பிரைஸ் தானே? எல்லாம் ஃபிக்ஸ் பிரைஸ். கழிச்சு பேசி எடுக்கல. அது இங்க வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பிரைஸ் தான், வந்து எடுத்து கொண்டு போகலாம். ஆனா அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர்கள் வருவேன். ஆஃபர்லாம் வந்துருக்கு. தீபாவளிகள் நத்தார்கள் இது புதுசு ஆஃபர்கள் வரும். அப்படியே கொடுக்க மாட்டோம். சீசன் டைம் பார்த்து சீசன் டைம் கேட்ட மாதிரி அந்த ஆஃபரை கொடுப்பாங்க.
டில்லர் ஆஃபர் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதை இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லாமல் போயிடும். சரி என்ன, ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. பிராண்ட் நியூவாக சில டிராக்டர்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடம் வந்து சரியாக கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஆனந்தபுரம் என்று சொல்கிறது. கிளிநொச்சி நைட்டாக முன்னுக்குள்ள ஜோன் டியர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். சஜி மோட்டார்ஸ் என்று சொல்லி